ஹாய் ஹலோ இன்றைக்கி தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சிக்கன் கழுவி 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு கொஞ்சம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour முன்னாடி பண்ணி வச்சுருந்தேங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதை இப்போ நம்ம இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே இதுக்கு சூப்பராக வெந்து வந்துடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸு. 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தக்காளியும் இதோடு சேர்ந்து அப்படியே வெந்து வந்துடணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3/4 நல்லா வெந்து வந்துருச்சு. திரும்பவும் எடுத்து ஒரு வாட்டி கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறலாம். 2 ஸ்பூன் தயிர் விட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா எண்ணெய் பிதுங்கி வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிதுங்கி வந்துருச்சு. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மேலே கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நம்மளோட தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.